வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். நாம் இப்போடைய லடாக் சீரீஸில் திக்ஸே மொனாஸ்ட்ரியில் இருக்கிறோம். இது ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஒரு பிரம்மாண்டமான புத்திஸ்ட் ஸ்டாச்சு எல்லாமே உள்ளே இருக்குது. இது வந்து திபெத்தில் இருக்க லாசாவுடைய இதை வந்து இமிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். திக்ஸே மொனாஸ்ட்ரியோடைய என்ட்ரன்ஸ் இது தான். இது வந்து ஒரு 500 to 600 இயர்ஸ் ஓல்டு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே என்ட்ரி ஃபீ வந்து இப்போ ஹெட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. இது உள்ளே வந்து மைத்ரே புத்தா டெம்பிள், தாரா டெம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மொனாஸ்ட்ரியோட என்ட்ரன்ஸே வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. வே டு மொனாஸ்ட்ரிக்கு போகிற வழியில் மேலேயே வந்து ஒரு பெரிய பெல் இருக்குது. இந்த பெல்லை எல்லோரும் சுற்றிட்டு தான் மேலே போகிறாங்க. ஸோ நாமளும் வந்து இந்த ஸ்டெப்ஸில் மேலே போகலாம். இந்த சைட்லேயே வந்து 2-3 ஸ்தூப்பெல்லாம் இருக்குது. பட் மொனாஸ்ட்ரி வந்து மேலே இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம எல்லோரும் போகிற அதே வழியிலுமே ஃபாலோ பண்ணலாம். ஒரு பெரிய பெல் இருக்குது. இந்த பெல்லை நாமளும் சுற்றுவோம். ஸோ இந்த பெல்லை வந்து கார்கில் வாரில் ஓஎஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண ஒருத்தருக்கு ஞாபகமாக கட்டியிருக்காங்க. இந்த மொனாஸ்ட்ரியிலேருந்து வியூவே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே பாருங்களா பேக் சைடு வியூவை. ஸோ இந்த மொனாஸ்ட்ரியிலேருந்து பார்க்குற மட்டும்தான் வந்து ஃபுல் க்ரீன் ஏரியா எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா இடம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெறும் மொட்டை மலை மாதிரி தான் தெரியும். க்ரீன் ஏரியா இருக்காது. இந்த ஒரு இடம் மட்டும் வந்து வித்தியாசமாக வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் நிறையா முளைச்சி க்ரீன் ஏரியா இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஆறை சுற்றி 2 பக்கமே வந்து நல்ல மரங்கள்லாம் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது. பட் ஸ்கூல் கூட உள்ளே இருக்குது. உள்ளே விட்றாங்களான்னு தெரியல. இந்த டெம்பிள் வந்து ஏதோ பூட்டி இருக்குது. ஸோ திரும்ப வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு போகலாம். பக்கத்தில் இருக்கிறது ஸ்கூல். இங்கே இருக்கிற பசங்களுக்கு வந்து அவருடைய ஸ்கூலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொனாஸ்ட்ரியை பற்றி நான் கொஞ்சம் என்கொயரி பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க, லாசா திபெத்தில் வந்து லாசா இருக்கும். அங்கே ஒரு பெரிய மொனாஸ்ட்ரி இருக்கும். அங்கேருந்து வந்து எல்லா புத்திஸ்ட்டு மாங்க்ஸ்லாம் இருந்தாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்க. அதுதான் வந்து தே கன்சிடர் தெம்செல்ஃப் அஸ் த ப்ரைம் சென்டர் ஃபார் புத்திசம். லாசா அவங்க ஒரு மொனாஸ்ட்ரி இருக்கும். அந்த லாசாவுடைய மொனாஸ்ட்ரியை வந்து அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி, அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த திக்ஸில் இருக்க மொனாஸ்ட்ரியை வந்து பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து ஃப்ரெண்டிலேருந்து நான் உங்களுக்கு வந்து கீழே இறங்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். அந்த லாசாவுடைய மொனாஸ்ட்ரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் மேலே நடந்து போகலாம். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ரீசைக்ளிங் மிஷின் வச்சுக்கிறாங்க. இப்படியே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எல்லா புத்திஸ்ட்டு மொனாஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் வந்து ஃபுல்லாக சுற்றி பெல் வச்சுக்கிறாங்க.
ஸோ இங்கே பார்க்குறது வந்து மைத்ரேய புத்தா டெம்பிள். உள்ளே போகிறதுக்கு வந்து ஷூ ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போகலாம். மைத்ரேய புத்தா ஸ்டாச்சு ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு சில்வர் ஸ்தூப்பா இருக்குது, அதுக்கு போகலாம். இந்த சில்வர் ஸ்தூப்பாக்கு முன்னாலே வந்து தாரா டெம்பிள்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வில் கொடுத்த சில்வர் ஸ்தூப்பா. இதுதான் இந்த தாரா டெம்பிளுடைய என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். இதுதான் தாரா டெம்பிள். தாராதேவி டெம்பிள் உள்ளே பார்த்தோம். தாராதேவி வேறு யாரும் கிடையாது, புத்தருடைய அம்மா. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு சில்வர் ஸ்தூப்பா இருக்குது, அதான் போய் பார்க்கலாம். இந்த சில்வர் ஸ்தூப்பாக்கு இருக்க ரூமில் வந்து நிறையா நம்ம இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒவ்வொரு புத்த குருமார்களுடைய ஃபோட்டோவையும் போட்டு வச்சுக்கிறாங்க. ஏறலாம், ஆனால் ரொம்ப இழைக்குது. ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணாலே நம்ம மூச்சு வாங்குது. இது மேலே ஒரு தேவி டெம்பிள் இருக்குது. இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டான். அவர் சொன்னார், இந்த தேவியோட தலையை வந்து வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் வந்து பொறுப்பாங்களாம், மற்ற நேரம் எல்லாமே வந்து மூடி வச்சுருப்பாங்களாம். தே கன்சிடர் திஸ் அஸ் அ வெரி சேக்ரெட். இங்கேயும் அதே தான், தலையை வந்து மூடி வச்சுருக்காங்க. டாப்பில் இருந்து இதில் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்குது, சுத்தி மலைகள். இங்கே வந்து ஃபுல்லாக ஓல்டு லைப்ரரி வச்சுருக்காங்க. பக்கத்தில் கூட வந்து ஏதோ இன்னும் ஒரு கோவில் மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த பக்கத்தில் ஏதோ கோவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப்ஸ் நிறையாவே இருக்குது.
ஏறி போய் பார்க்கலாம். இந்த மெயின் அசம்பிளிகளில் ஏகப்பட்ட பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியுது. மெயின் அசம்பிளி ஹாலுடைய வெளியில் வாலெல்லாம் வந்து பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அந்த புத்திஸ்ட்டு பெயிண்டிங்ஸ்லாம் நிறையா பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த தைச்சி மனாஸ்ட்ரியிலேருந்து கீழே பார்த்தோன்னா ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. இப்போ தான் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபுல் க்ரீனரி இருக்க ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நான் பார்க்குறேன். இல்லை அப்படின்னா வந்து எல்லாமே வந்து வெறும் மொட்டை மலையாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஆறு போய்கிட்டு இருக்குது. அந்த 2 ஆறையும் பக்கத்தில் வந்து இன்னும் ஃபுல் க்ரீனரியாக இருக்குது. ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அதர் ஏரியா அண்ட் திஸ் ஏரியா. இதுதான் வந்து மெயின் அசம்பிளி ஹால். இந்த மெயின் அசம்பிளி ஹால்லேருந்து லெஃப்டில் மேலே போனால் வந்து ஏதோ ஒரு ப்ரொடெக்டர் டெம்பிள் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு பெரிய லெவலில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். தலை எல்லாமே மூடி தான் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பைரவ இயக்கவீரா ஃபேஸை வந்து வருஷத்தில் வந்து 3 தடவை ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவலில் 3 நாளைக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு மேலேயும் வந்து ஏதோ ஒரு ஓல்டு லைப்ரரியும் ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது போலுக்கு. போக போயிட்டே இருக்குது. பார்க்கலாம். திக்ஸே மொனாஸ்ட்ரி இதோட மெயின் வியூ இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து லாசாவுடைய திபெத்தில் இருக்க லாசாவுடைய மொனாஸ்ட்ரியும் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து அந்த லாசாவுடைய அந்த ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியை சேம் ரிப்ளிகா பண்ணி தான் இந்த மொனாஸ்ட்ரியை வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திக்ஸே மொனாஸ்ட்ரி வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரமுத்து. தேங்க்யூ.